கியூட் படத்துல கருத்த மச்சான் பாடலை நீக்க கோரி இளையராஜா தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடத்தின சென்னை உயர்நீதிமன்றம் அந்த பாடலை உடனடியா நீக்குமாறு பட நிறுவனத்திற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதாவது கடந்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு டியூட் திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்துல புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்துல வரக்கூடிய கருத்த மச்சான் பாடல், அது மட்டும் இல்லாம பணக்காரன் படத்துல வரக்கூடிய 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் ஆகிய 2 பாடல்களும் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த படம் வெளியாகி இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தன்னோட இசையில வந்த 2 பாடல்களையும் அனுமதியின்றி படக்குழு பயன்படுத்தியதா இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 2 பாடல்களையும் நீக்கணும், தன்னோட இசையில் அமைந்த பாடல்களை பயன்படுத்துறதுக்கு தடை விதிக்கணும்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்னாடி கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ இளையராஜா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் தன்னோட அனுமதி இல்லாம பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில இந்த பாடல்கள் படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, பாடலை உருமாற்றி இருக்கிறாங்க, பாடலுக்கான உரிமை தங்கள்கிட்ட தான் இருக்குது, எக்கோ நிறுவனம் தன்னோட பாடல்களை பயன்படுத்த தடை விதிச்சிருப்பதா வாதிட்டு இருந்தாரு. டியூட் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாடல்களோட உரிமையை எக்கோ நிறுவனத்திடம் இருந்து சோனி நிறுவனம் பெற்றிருந்ததாகவும், சோனி நிறுவனத்திடம் இருந்துதான் அனுமதியை பெற்று இந்த பாடல்களை படத்துல பயன்படுத்தியதாகவும் தெரிவிச்சாங்க. அப்போ குறுக்கிட்ட நீதிபதி 30 வருடங்களுக்கு முன்னாடி வெளியான இந்த பாடல்களை இப்போ ரசிகர்கள் அனுபவிச்சு ரசிச்சு கேட்கிறாங்க, இதனால இளையராஜா எந்த வகையில பாதிக்கப்படுறாரு, பழைய பாடல்களை பயன்படுத்துவது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது, படம் திரையரங்குலையும் ஓடிடி தளங்கள்லையும் வெளியாகும் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்போ இந்த வழக்கை தாக்கல் செய்தது ஏன் என இளையராஜா தரப்புக்கு நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டும் இல்லாம மனு மீதான உத்தரவை தேதி குறிப்பிடாமையும் தள்ளி வச்சிருந்தார். இந்த நிலையில தான் இந்த மனு மீது மறுபடியும் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதுல படத்துல பாடல்கள் உருமாற்றம் செய்ததால இளையராஜாவோட புனிதத்தன்மை பாதிக்கும் நிலை இருக்கு, அதனால டியூட் படத்துல பயன்படுத்தப்பட்ட இளையராஜாவோட பாடல்களை உடனடியா நீக்கணும்னு அதனால டியூட் படத்துல பயன்படுத்தப்பட்ட இளையராஜாவோட பாடலை உடனடியா நீக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டாரு. அப்போ பட தயாரிப்பு நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா, பாடல்களை நீக்கிறதுக்கு 7 நாட்கள் கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை வச்சாங்க. இதுக்கு நீதிபதி மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா இளையராஜாவோட மனுவுக்கு பதிலளிக்கணும்னு தயாரிப்பு நிறுவனத்துக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கை வரும் ஜனவரி 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாரு.